அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரவா, கொக்கோ பவுடர், மில்க் இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரவா கொக்கா பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எந்த பிளேட்டில் நம்ம வந்து அதை பீஸ் போட போகிறோமோ அதுக்கு தக்கன வந்து ஒரு அதில் வந்து நல்ல நெய் தடவி நம்ம வந்து தனியாக அதை எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு, நான் வந்து 200 கிராம் ரவைக்கு தக்கன இந்த அளவு சொல்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு போட்டு அது கொஞ்சம் மில்க் விட்டு கொஞ்சம் காய்ச்சி ஆறின பசும்பால் அதை வச்சு நல்ல ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அந்த கொக்கோ பவுடரும் அந்த மில்க்கும் சேர்ந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும். கொக்கோ பவுடர் டேஸ்ட் உங்களுக்கு கூடுதலாக நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் கூட நீங்கள் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இது நார்மலாக வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். பால் விட்டு இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரவா வந்து ஒரு 200 கிராம் ரவையை வந்து இந்த நெய் வந்து நல்லா உருகணும். நல்ல ஓரளவு ஹீட் ஆனவுடனே அந்த ரவையை போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ரவை வந்து கரிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் நல்ல கொஞ்சம் நேரம் லைட்டாக மாறி அந்த ஸ்மெல் வரும், ரவை வந்து வாசனை வரும் அந்த நெய்யோடு சேர்ந்து. அந்த பக்குவத்தில் வரைக்கும் நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நெய் வந்து நல்லா உருகிடுது, நல்லா உருகி நல்லா ஹீட்டாக நல்லா இருக்குது. இப்போ வந்து தீயை வந்து ஓரளவு மிதமாக விட்டுட்டு மிதமாக எரிக்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரவையை வந்து 200 கிராம் ரவையை வந்து அந்த நெய்யில் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா கிண்டி விடணும். தீ வந்து இப்போ அடுப்பு வந்து நிதானமாக மீடியம் அல்லது சிம்மில் அந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ ரவையை வந்து நல்லா அந்த நெய்யிலே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். நல்லா இடவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரவை கொஞ்சம் அந்த கிண்டாம விட்டோம்னா வந்து அடியில் வந்து ப்ரௌன் ஆயிரும். அதனால் வந்து ரவையை வந்து நல்ல ஓரளவு வாசனை வர்ற பக்கத்தில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல நெய் வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் இந்த மாதிரி 1-2 ஸ்பூன் விட்டுட்டு வருங்க. நெய் வந்து விட்டால் தான் கொஞ்சம் அந்த ரவை வந்து இந்த உதிரியாக அந்த மாதிரி வரும். அதுக்காக கொஞ்சம் நெய் விட்டு தான் அந்த மாதிரி வறுக்கணும். வெறும் வானலியில் வறுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி பக்கத்தில் வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல அந்த நிறம் மாதிரி அந்த ஸ்மெல் வர தண்ணி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு வந்து அப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அந்த 200 கிராம் வந்து 1 டம்ளரில் அளந்துருந்தேன். அந்த 1 டம்ளர் ரவைனா நீங்கள் வந்து 2 டம்ளர் பால் காய்ச்சி ஆறின பசும்பால், வெதுப்பான பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப சூடாக விட வேண்டாம். கொஞ்சம் ஆறி இருக்கணும், லைட்டாக ஆறி இருந்தால் பரவாயில்ல. 2 பங்கு பால் விட்டு அதை வந்து அந்த ரவையில் விட்டுறணும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து அதில் விட்டுட்டு கொஞ்சம் நல்ல கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து ஓரளவு சிம் அல்லது மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். கூட்டி வச்சுட்டு ரொம்ப நிதானமாக வச்சுட்டு கரெக்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டே இருக்கணும். அப்புறம் அந்த ரவையும் பாலும் சேர்ந்து ஓரளவு நல்ல கட்டியாகும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். இதில் வந்து தண்ணி வந்து எதுவும் ஆட் பண்ணலை, தனி பால் மட்டும்தான். அந்த பால்லே அந்த ரவையோடு சேர்ந்து வேகும்போது அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து ஒரு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ வெறும் பால் மட்டும்தான். நீங்கள் பாக்கெட் பால் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாக்கெட் பால் எந்த பால்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு நல்ல கட்டியாகிடுது. இந்த அளவுக்கு ஓரளவு கட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் வந்து ஜீனி வந்து நான் 1 டம்ளர் ரவைனா 1 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து இது வந்து நார்மலாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து நல்ல கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 டம்ளர் எடுத்துக்கலாம். இது வந்து மீடியமில் இருக்கும். இனிப்பு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்காது, குறைச்சிருக்காது, நார்மல் இனிப்பாக இருக்கும். கூடுதல் வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் வந்து சரி அளவு கரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஜீனியையும் போட்டுட்டு அந்த ரவையோடு சேர்த்து நல்லா கிண்டணும். அந்த ரவை, பால், ஜீனி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கட்டியாகும். இந்த ஜீனி போட்ட உடனே கொஞ்சம் அந்த இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கட்டியாயிரும். தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குட்டிலாம் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஓரளவு கட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொக்கோ பவுடரும் பாலும் கலந்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அந்த இதை வந்து இதில் விடணும். விட்டுட்டு மறுபடியும் வந்து கிண்டணும். இது கொக்கோ பவுடர் வந்து நார்மலாக லைட்டாக வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல கொக்கோ பவுடர் அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் இதில் இது போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா ஒரு 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன்னாலும் உங்களுக்கு நல்ல திக்காக வேணும், நல்ல ஃப்ளேவர் நல்ல திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட கொஞ்சம் நாள் சேர்ந்து நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகிடுது. இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கெட்டியானதுக்கப்புறம் இதில் வந்து நெய் விடணும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதையும் சேர்ந்து நல்லா கிண்டி விடணும்.
நல்லா அடி ஒட்ட கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அந்த நெய்யோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒட்டாமல் வரும். அது அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா அந்த அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இது வந்து கேசரி மாதிரி டேஸ்ட்டும் இல்லாமல் பால்கோவா டேஸ்ட்டு, அந்த கொக்கோ ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கேசரி மாதிரியும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே சமயத்தில் இந்த பால் கொக்கோ போட்டு சேர்ந்ததுனால அது ஒரு வேறு டேஸ்ட்டும் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதை வந்து கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நிறைய செய்யுங்க. ஃபஸ்ட்டு குறைய ரவையில் வச்சு செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல இப்போ வந்து ஓரளவு நல்ல கெட்டியாகிடுது. இது வந்து கொஞ்சம் நல்ல திக்காகணும். ஏன்னா நம்ம வந்து பீஸ் போட போகிறோம். அதுக்காக நல்ல திக்காக கொஞ்சம் கெட்டியானப்போ தான் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓரளவு இந்த பாத்திரத்தில் வந்து நல்லா இப்படி ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஒரு சைடுலலாம் ஓரளவு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய் தடவின அந்த தாம்பளத்தில் வந்து அந்த பிளேட்டில் நம்ம வந்து அதை நல்லா பரத்தி வச்சிடணும். பரத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்ஸு வந்து எந்த நட்ஸ்னாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் போட்டுக்கலாம். இந்த நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்து அதை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா எதுனாலும் போடனாலும் போட்டுக்கலாம். இல்லை நட்ஸ் போடாமல் நீங்கள் சும்மா பீஸ் போட்டு சாப்பிட்டனாலும் சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து இந்த நட்ஸ் அப்படி அந்த பக்கத்தில் அப்படி இப்படி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். கொஞ்சம் நல்ல ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ரொம்ப கூல் ஆகணும்னு வேண்டாம். ஓரளவு நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுப்பான சூடு லைட்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கத்தியில் நல்லா அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் அதில் ஒட்டாது. அதுக்காக லைட்டாக அந்த விளிம்பில் வந்து நெய் தடவிட்டு அதை வந்து நம்ம பீஸ் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் சதுரமாக அந்த மாதிரி வேறு எந்த வடிவத்தில் உங்களுக்கு வேணாலும் பீஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சதுரமாக தான் போட போகிறேன். பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம அதை ஒரு ட்ரேயில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அழகான ஒரு கொக்கோ பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுது. எல்லோரும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இதே அளவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டான பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.